வரகு இட்லி எப்படி செய்யறது? வரகு இட்லி சாப்பிட்டா நம்ம உடலுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன? இதை பற்றி நம்ம இப்போ விரிவாக பார்க்கலாம். வரகு இட்லி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 4 பேருக்கு எவ்வளவு தேவையான பொருட்கள்னு பாத்தீங்கன்னா, வரகு அரிசி 2 கப் அளவிற்கு எடுத்துங்க, உளுத்தம் பருப்பு 1/2 கப் அளவிற்கு எடுத்துங்க, வெந்தயம் 1 மேஜர் கரண்டி அளவிற்கு எடுத்துங்க, உப்பு தேவையான அளவிற்கு எடுத்துங்க, தண்ணீர் தேவையான அளவிற்கு எடுத்துங்க. என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வரகு, அதுக்கப்புறம் உளுத்தம் பருப்பு, வெந்தயம் இதெல்லாம் தனித்தனியா கழுவி ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் உளுத்தம் பருப்பை மென்மையாக அரைச்சிடணும். அதுக்கப்புறம் வரகையும் அரைச்சு ரெண்டையும் ஒன்றாக கலந்து தேவையான அளவிற்கு உப்பையும் சேர்த்துருங்க. அதுக்கப்புறம் மாவை ஒரு பெரிய பாத்திரத்துல ஊற்றி ஒரு 8 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற விட்டுருங்க. அதாவது இரவு முழுக்க நல்லா விட்டுட்டீங்க அப்படின்னா காலையில நல்லா புளிச்சிருங்க. ஸோ காலையில இட்லி தட்டுல லேசா எண்ணெயை தடவி ஒரு 10 to 15 நிமிஷம் ஆவியில வேக வச்சிருங்க. இந்த இட்லிக்கு, வரகு இட்லிக்கு தேவையான சட்னின்னு பாத்தீங்கன்னா, தேங்காய் சட்னி, இல்லைன்னா கார சாம்பார், இல்லைன்னா புதினா சட்னி, இல்லைன்னா முள்ளங்கி சட்னி. ஸோ இந்த 4 இதுல ஏதாவது ஒண்ணு யூஸ் பண்ணீங்கன்னா நல்லா பெஸ்டா இருக்கும். உடலுக்கு தேவையான சத்துக்களை கொடுத்துரும். ஸோ இட்லி மாவு நல்லா புளிச்சா மட்டும்தான் மென்மையாகவும் சுவையாகவும் இருக்கும். நல்லா ஊற வச்சு அரைச்சிங்க அப்படின்னா இட்லி நல்லா நெறியாகவும் சுவையாகவும் இருக்கும். ஸோ இதை வாரத்துல 2 அல்லது 3 முறை தாராளமா சாப்பிடலாம். வரகு இட்லியை பொறுத்த வரைக்கும் நிறைய நன்மைகள் நமக்கு கொடுக்குது. முக்கியமா நீரிழிவு நோயாளிகளுக்கு மிக சிறந்த உணவாக வரகு இட்லி இருக்கு. குறைந்த கிளைசமிக் இண்டெக்ஸ் இதுல இருக்கு. அதனால ரத்த சர்க்கரையை மெதுவாக தான் அதிகரிக்கும், ரொம்ப வேகமா அதிகரிச்சிடாது. அதனால சர்க்கரை நோயாளிகள் தாராளமா வரகு இட்லியை சாப்பிடலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, உடல் எடையை குறைக்கக்கூடிய உணவாக இது இருக்கு. நார் சத்து இதுல அதிகமா இருக்கிறதுனால பசியை கட்டுப்படுத்துது. அதனால கம்மியா தான் நீங்க சாப்பிடுவீங்க. அதனால உடல் எடை தானாக குறையும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, செரிமானத்துக்கு ஏற்ற உணவுன்னு சொல்லலாம். ரொம்ப மென்மையாக இருக்கும், நார் சத்தும் அதிகமா இருக்கு. அப்படிங்கறதுனால நல்ல செரிமானமாகும், இருதயத்தை பாதுகாக்கும். சோ கொழுப்பு, கொலஸ்ட்ரால் இல்லாதது, அதனால இருதயத்தை இது பாதுகாக்கும். மலச்சிக்கலை தீர்க்கும். நார் சத்து உங்களுடைய வயிற்று குடல் இயக்கத்தை தூண்டும். அதனால மலச்சிக்கல் பிரச்சனை வராது. ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும். பொட்டாசியம், மெக்னீசியம் இதெல்லாம் இருக்கிறதுனால ரத்த அழுத்தத்தை சீராக வச்சுக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். புரதமோ தாதுக்கள் இதெல்லாம் உடலுக்கு பாதுகாப்பை கொடுக்குங்க. புற்றுநோய் அபாயத்தை குறைக்கும். உடலை சுத்திகரிச்சு செல்கள் சீராக செயல்படுறதுக்கு உதவி செய்யும். இதை ஒரு பசுமை உணவு அப்படின்னு கூட சொல்லலாம். ரசாயனம் இல்லாம இயற்கையான விளைச்சலாக இருக்கிறதுனால உடலுக்கு பக்க விளைவுகள் இல்லாம இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தோம்னா, தூக்கத்தை மேம்படுத்தும். இயற்கையான உணவாக இருக்கிறதுனால நல்ல ஆழ்ந்த தூக்கம் இரவுல உங்களுக்கு வரும். கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டக்கூடிய தாய்மார்கள் இவங்களுக்கு பாதுகாப்பான உணவுன்னு சொல்லி இதை சொல்லலாம். மென்மையாகவும் இருக்கும். கொழுப்பு சத்து இல்லாத உணவு அப்படிங்கிறதுனால பாதுகாப்பான உணவு, எந்த ஒரு பக்க விளைவு ஏற்படுத்தாது. சோ மூளைக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம். மன அமைதியை கொடுக்கும், நினைவாற்றல் அதிகரிக்கும், நரம்பியல்ல ஆரோக்கியமா வச்சுக்கும். சோ தோல் சுருக்கத்தை குறைச்சு தோல் பிரச்சனைகளை போக்கும். உடல் உள்ள சுத்தமாகிறப்போ தோல் வெளிப்புறமா பிரகாசமா இருக்கும். அதனால இது ரொம்ப நல்லது. அதுக்கடுத்து பார்த்தோம்னா, உடலை ரொம்ப நேரம் சுறுசுறுப்பா வச்சுக்கும். பொதுவா உடலை உறிஞ்சக்கூடிய கார்போஹைட்ரேட்கள் இருக்கிறனால நாள் முழுக்க உடலுக்கு தேவையான ஆற்றலை கொடுக்குது. உடல் வெப்பத்தை சமநிலைப்படுத்துது. சீரான உணவாக இருக்கிறதுனால உடல் சூட்டை இது கட்டுப்படுத்துது. உடல்ல கெட்ட கொழுப்பை குறைக்கும். அதாவது கலோரிகள் குறைவா இருக்கிறனால கொழுப்பை கெட்ட கொழுப்பை ஈஸியா அது கரைச்சிடும். பசுமை விவசாயத்தை ஆதரிக்கக்கூடிய உணவுன்னு சொல்லி இதை சொல்லலாம். இயற்கையாக விளைவிக்கப்படக்கூடிய சிறு தானியமாகவும் இது இருக்கிறதுனால இது சாப்பிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு பக்க விளைவும் கிடையாது. முழுமையான சத்துக்கள் உங்க உடல்ல சேரும். அஜீரண பிரச்சனையை ஈஸியா குணமாக்கிடும். உணவே மருந்தாக பயன்படுத்தக்கூடிய வகை உணவாக இது இருக்கிறதுனால மூட்டு வலி பிரச்சனை, மூட்டு வீக்கம் பிரச்சனையை குறைச்சிடும். அதாவது மேங்கனீசியம், மெக்னீசியம் எல்லாம் இருக்குல்ல, இது போன்ற சத்துக்கள் இதுல அதிகமா இருக்கு. அதனால மூட்டு வலியை ஈஸியா போக்கிடும். நரம்புகள் நல்லா வலுவாக மாறும். பி வகை வைட்டமின்கள் இதுல இருக்கிறதுனால, அயன் சத்துக்கள் இருக்கிறதுனால நரம்புகளை நல்லா வலிமையாக வச்சுக்கும். தினசரி உணவாக இதை சாப்பிடலாம். வாரத்துல 3 அல்லது 4 நாட்கள் இந்த மெத்தட்ல இட்லி அல்லது தோசை, உப்புமா இந்த மாதிரி ஏதாவது ஒரு மெத்தட்ல செஞ்சு கூட சாப்பிடலாம். குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடக்கூடிய உணவுன்னு சொல்லலாம். ரொம்ப மென்மையானது, கொழுப்பு இல்லாதது அப்படிங்கறதால தாராளமா சாப்பிடலாம். வரகு இட்லியை பொறுத்த வரைக்கும் தேங்காய் சட்னி, சாம்பார், கார சட்னி இதோட ஏதாவது ஒன்னத்தோட சேர்த்து சாப்பிடுறது ரொம்ப நல்லது. இது ஒரு குளூட்டான் ஃப்ரீ உணவு அப்படின்னு கூட சொல்லலாம். சோ வரகு இட்லியை வாரத்துல 2 அல்லது 3 நாட்கள் நீங்க தாராளமா சாப்பிடுங்க. நம்ம சொன்ன மெத்தட்ல ட்ரை பண்ணி சாப்பிடுங்க.